ஆண்டுதோறும் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகர் அவதரித்த நாள் கொண்டாடப்படுகிறது. அப்போது வீடுகளில் விநாயகர் சிலைகள் வைத்து வழிபாடு நடத்தி நீர்நிலைகளில் கரைப்பது வழக்கம். அதன்படி நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி கோலாகலமாக இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி களிமண் பிள்ளையார், எருக்கம்பூ மாலை, அருகம்புல் மாலை, மாவிலை, தோரணங்கள் மற்றும் படையல் பொருட்களை வாங்க கடை வீதிகளில் ஏராளமானோர் குவிந்தனர். மேலும் விநாயகர் கோவில்களிலும் சிறப்பு வழிபாடு நடைபெற்று வருகிறது. கோவை புளியகுளம் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற முந்தி விநாயகர் கோவிலில் மூலவர் விநாயகருக்கு சந்தன காப்பு மற்றும் 4 டன் மலர்களை கொண்டு ராஜ அலங்காரம் செய்யப்பட்டு பின்னர் தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த கோவில் உள்ள மூலவர் 19 அடி உயரத்தில் 190 டன் எடையில் ஒரே கல்லால் ஆன ஆசியாவிலேயே பெரிய சிலை என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் திருவாரூர் மாவட்டத்தில் 418 இடங்களில் விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டு வழிபாடு நடைபெற்று வருகிறது. மேலும் கோவில்களில் நடைபெற்று வரும் சிறப்பு வழிபாடுகளில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று விநாயகர் பெருமானை தரிசனம் செய்து வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தை அடுத்த RS பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பிரம்மாண்ட விநாயகர் வடிவில் அமர்ந்து சதுர்த்தியை கொண்டாடினர். பின்னர் மாணவ மாணவிகள் தயாரித்து கொண்டு வந்த களிமண்ணால் ஆன விநாயகரை வைத்து வழிபாடு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் கொழுக்கட்டை, சுண்டல், இனிப்பு வழங்கப்பட்டன. சென்னை திருவேற்காட்டை அடுத்த அயனம்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளியில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் இணைந்து சுமார் 3000 தேநீர் பேப்பர் கப்புகளை கொண்டு விநாயகர் சிலையை உருவாக்கியுள்ளனர். சுமார் 10 அடி உயரம் கொண்ட இந்த விநாயகரை மாணவர்கள், ஆசிரியர்கள் வழிபட்டனர். மேலும் சிவன், பார்வதி, முருகன் விநாயகர் வேடம் அணிந்தும் நடனமாடியும் சதுர்த்தியை கொண்டாடினர். புதுச்சேரியில் மிகவும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மணக்குள விநாயகர் கோவிலில் வழக்கமான உற்சாகத்துடன் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. இதையொட்டி அதிகாலை 4:30 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மூலவர் மற்றும் உற்சவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. பின்னர் மூலவர் தங்க கவசத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார். மேலும் புதுச்சேரியில் கோவில்கள் மற்றும் பொது இடங்களில் பெரிய அளவிலான விநாயகர் சிலைகள் நிறுவப்பட்டு விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு செஞ்சி காந்தி பஜார் பகுதியில் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகர் சிலை மற்றும் பூஜை பொருட்களான கம்பு, கேழ்வரகு, கரும்பு, மக்காச்சோளம் உள்ளிட்ட பழ வகைகள் மற்றும் கலர் வண்ணங்களில் மின்னும் குடைகளை சிறுவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். நாங்கள் தானிய பிள்ளையார் செஞ்சு நாங்கள் அதை வழிபட்டு கொண்டு வருகிறோம். 4 வருடமாக தானிய பிள்ளையார்கள் வைத்தே நாங்கள் சிறப்பாக வழிபாடு செய்கிறோம். இந்த வருடமும் நாங்கள் தானிய பிள்ளையார் வச்சு தான் நாங்களும் சாமி கும்பிட்டோம். இதில் என்ன வகை தானியம் இருக்குன்னா நெல், திணை, கேழ்வரகு, சோளம் போன்ற நிறைய 1000க்கும் மேற்பட்ட நவதானியங்கள் இருக்கிறது. இதை நாங்கள் எப்படி செய்வோம்னா ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவங்கவுங்க வீட்டில் இருந்து நிலத்துல இருந்து விளைஞ்ச தானியங்களை வைத்து அது எல்லாம் கலெக்ட் பண்ணி நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்து அதை நாங்கள் விநாயகருக்கு நாங்கள் அது தானியம் வச்சு நாங்கள் அதை ஒட்டுவோம், ரெடி பண்ணுவோம். இது நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி விநாயகர் எடுத்துகிட்டு நாங்கள் தானியங்கள் எல்லாம் சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நாங்கள் அதை வச்சு சிறப்பாக அதை ஒட்டிட்டு நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடுவோம். இந்த வருஷமும் அதேமாதிரி நவதானியம் வச்சு நாங்கள் செய்தோம்.
இது வந்து எங்களோட நோக்கம் என்னன்னா ரசன கலவை இல்லாமல் ஒரு நவதானியம் வச்சு நாங்கள் வந்து கொண்டாடணும் அப்படின்றதுனால எங்களோட நோக்கம். விவசாயம் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ அழிஞ்சிட்டு வருது, அது அழியக்கூடாதுன்றதுக்காக எங்களுக்குள்ள ஒரு இது பண்ணிட்டு நாங்கள் நவதானியத்தால் நாங்கள் செஞ்சோம். நாங்கள் இதை எடுத்துகிட்டு போயிட்டு கடல்லையோ இல்லை வேற எங்கேயும் நாங்கள் கரைக்க மாட்டோம். நாங்கள் எங்கள் ஊரில் இருக்க ஏரியில் நாங்கள் கரைப்போம். ஏன்னா அதை கரைக்கிறதுனால அதுக்குள்ளே இருக்க நவதானியங்கள் எல்லாம் முளைப்பு வந்து அது விளையும். அந்த விளைச்சலே எங்களுக்கு நாங்கள் அதை அறுவடை பண்ணி நாங்கள் சந்தோஷமாக அதை சாப்பிடுவோம். இதுதான் நாங்கள் வருஷமாக பண்ணுறோம். இதே தொடர்ந்து நாங்கள் இதுக்கப்புறமும் நாங்கள் வந்து நவதானியத்தை வச்சு தான் நாங்கள் விநாயகரை கும்பிடுவோம். தூத்துக்குடி கதிரேசன் கோவில் தெருப்பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு வரத விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு அதிகாலை நடை திறக்கப்பட்டு மூலவருக்கு பால், தயிர், தேன், விபூதி, சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு நறுமணப் பொருட்களால் நன்னீராட்டு செய்து தங்க கவசம் மற்றும் ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். இதேபோல் தூத்துக்குடி சிவன் கோவிலில் அமைந்துள்ள விநாயகருக்கும் சிறப்பு பூஜை நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் குடும்பத்துடன் கலந்து கொண்டு விநாயகரை வழிபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி முருகன் கோவிலுடன் இணைந்த சுந்தர விநாயகர் திருக்கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து உற்சவர் விநாயக பெருமான் புலி வாகனத்தில் படை வீரனைப் போல சிறப்பு அலங்காரம் செய்து தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் காமாட்சி அம்மன் சன்னதி தெருவில் உள்ள பிரசித்தி பெற்ற ஏலேல சிங்க விநாயகர் கோவிலில் ஆண்டுதோறும் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு புதிய ரூபாய் நோட்டுகளால் சன்னதி கருவறை முழுவதும் அலங்காரம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளிக்கும் விநாயகரை பொதுமக்கள் வழிபட்டு செல்வது வழக்கம். அதன்படி இன்று விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஏலேல சிங்க விநாயகருக்கு சிறப்பு நன்னீராட்டு செய்து வெள்ளி கவசம் அணிவிக்கப்பட்டு தீபாராதனைகள் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து புதிய 17 லட்சம் ரூபாய் நோட்டுகளால் சன்னதி கருவறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் ஏலேல சிங்க விநாயகர் பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். மயிலாடுதுறையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு மயூரநாதர் கோவில் யானை அபயாம்பிகையை விஸ்வநாதபுரம் பகுதி பொதுமக்கள் தங்கள் குடியிருப்புக்கு வரவழைத்து அதற்கு வெள்ளி கொலுசு அணிவித்து கஜ பூஜை செய்து வழிபட்டனர். சேலத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு ராஜகணபதி திருக்கோவிலில் மூலவருக்கு தங்க கவசம் அணிவித்து அலங்காரம் செய்து சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதையொட்டி அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் யானை தெய்வானை அதிகாலையிலேயே பராமரிக்கப்பட்டு வரும் இடத்தில் உள்ள ஷவரில் உற்சாக குளியலிட்டு மகிழ்ந்தது. பின்னர் தெய்வானை அலங்கரிக்கப்பட்டு கோவில் முன்பு வந்து தனது முன்பக்க 2 கால்களையும் மடக்கி நின்றபடி தும்பிக்கையை தூக்கி முருகனை வழிபட்டது. இதை கோவிலுக்கு வந்த பக்தர்கள் ஆச்சரியத்துடன் கண்டு ரசித்தனர். இதனைத் தொடர்ந்து கோவிலுக்குள் உள்ள சண்முக விலாச மண்டபத்திற்கு சென்ற தெய்வானை முருகனை வழிபட்டது. அப்போது யானை தெய்வானைக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டு பழங்கள் வழங்கப்பட்டன. பின்னர் கோவிலை விட்டு வெளியே வந்த யானை தெய்வானையிடம் பக்தர்கள் ஆசி பெற்று சென்றனர்.